நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் பழகி வந்தோம் சிலர் காலம். பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் இல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது இந்த நெஞ்சமோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர்காற்றலோடு சேர்ந்து ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்து கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். ஏதேதோ வழிகிட்டாய், அதை சொல்லக்கூட தெரியாது. காதலின் உருவினில் கடிகாரம் கூட கிடையாது. வசீகரா என் நெஞ்சுனுக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கண்ணும் என் கண்ணுறங்கா, உன் ஜன்மங்களின் ஏகங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் தயவால் தானே. ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவால் தானே. Thank you. What a rocking start to our day. எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கில்லை ஈடுகளை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லேர். தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies Round along with the scintillating Stephen Devasi. And அவர் கூட இப்ப ஜாயின் பண்றாரு the vibrant Vikram.
ஆரம்பமே ரொம்ப அதிரடியா கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி ஒரு செஷன் தான் இப்போ நம்ம இரண்டு பியூட்டிஃபுல்லான கலைஞர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். சோ இன்றைய நாளை துவக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ், தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா, ever bubbly Shubhaji, and our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. And இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies round with the scintillating Stephen Devsi and the vibrant Vikram அவர்கள். நம்மளுடைய இரண்டாவது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம பசங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 80s and 90s இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்கள் தான், வெளிவந்த மெலடிஸ் தான் இந்த மேடையில் அவங்க செலக்ட் பண்ணி சூப்பராக பாடிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பாட போகிறது அவருடைய முதல் பாடல்லே வந்து சாக்லேட் ஷவர் வாங்கின SSJ10 கௌதம். கௌதம், நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடிங்க கௌதம். தேங்க்யூ. அந்த இடத்துல அந்த டைனாமிசம் இன்னொரு தடவை கேட்கணும். மீதி எல்லாமே நல்லா பாடிங்க, நல்லா பாடிங்க. அந்த ஒரு இடம் மட்டும்தான். தேங்க்யூ. கௌதம், உங்களோட பாட்டு கேட்டுட்டும் எனக்கு முக்கியமாக என்ன தோணுறதுன்னா, ஃபோக் ஜானரில் அடிப்பொலியாக பாடின ஒரு சிங்கர் ஒன்லி
ஒரு பர்காஷனிஸ்ட்டும் ஒரு பியானிஸ்ட்டும் அவளோட சேர்ந்து பாடுறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சாங், நல்ல நோட்ஸ் எல்லாம் அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு பாடணும். அது ஒரு நல்லாவே பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்ட் இட்ஸ் அ லேர்னிங் கௌதம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ கௌதம். சார். எங்கள் அண்ணனை ஞாபகப்படுத்திட்டேன், மலேசியா வாசன். என்ன ஃபாஸ்ட்டு, என்ன சாங்கு கொடுத்தாலும் எவர் கிரீன் சாங்ஸ் தான் அவர் பாடினதெல்லாம். இந்த சாங்கில் என்ன ஃப்ளேவர், அவர் எக்ஸ்ட்ரானரி சிங்கர், அதாவது மலேசியா வாசுதேவன் அவர்கள். நீயும் அந்த மாதிரி ஒரு மண் வாசனை கலந்த ஒரு அற்புதமான சிங்கர் நீ கௌதம். இதில் அது க்ளோஸ் மவுத் இல்லாமல் நல்ல சிரிச்சிட்டு பாடு. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ். கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு 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 தினம்தோறும் இசைப்பாடு இசைப்பாடு இசைப்பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். இவைகளிலே மாலை பூக்களே, புதச்சோலை பூக்களே. புரிஞ்சுதா? இப்போ நீ சிரிச்சிட்டு பாடினா லிரிக் கிளாரிட்டி வரும். கௌதம் ஃபென்டாஸ்டிக் சிங்கர், சூப்பர். தேங்க்யூ சார். கௌதம், நீங்க தேர்ந்தெடுத்த ஃபர்ஸ்ட் சாங் அண்ட் செகண்ட் சாங்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரெண்டிஷன் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி திருத்தங்களும் கொடுத்தாங்க இல்லையா ஜட்ஜஸ்? ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி 3வது பாட்டு கலக்கிடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கௌதம். தேங்க்யூ. இந்த அன்பிளக்ட் மெலடிஸ் ரவுண்ட்ல அவங்களோட 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் SSJ04 பிரகதி.
பிரகதி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறது நல்ல விஷயம். பட் எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். அதனால என்ன ஆகுதுன்னா யூ லூஸ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் வாய்ஸ் இன் சம் பிளேசஸ். எஸ்பெஷலி இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னா இந்த 80 பொய்யே அங்கே அந்த அளவுக்கு வேணுமான்னு நான் யோசித்தேன். அதே மாதிரி காற்றும் மழையும் கொஞ்சம் ஸ்ருதி சாமி தாயை படைத்தாய் கடைசியில் நிப்பாட்டினீங்க எல்லாம் அங்கே எல்லாம் ஓவராக பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா வாய்ஸ் கண்ட்ரோலில் இல்லாமல் எஸ்பெஷலி லாஸ்ட் லைன் தாயை படைத்தாய் பாண்டிங்கல்ல அந்த இடத்துலலாம் என்ன எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக அப்படி பண்ணால் அது நல்லா இருக்காது. பட் எனக்கு பிரகதியோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். கிளாசிக்கலாக பாடணும், லைட் மியூசிக்கு, அதுக்கு என்னென்ன அந்த எஃபர்ட் நீங்கள் எடுக்கிறத நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூம்மா. கீப் ஆன் டூயிங் திஸ். 2 இதுலேயும் உங்கள் ஸ்ட்ரென்த் நீங்கள் காமிக்கணும். கண்டிப்பாக. ஆல்ரெடி யூ ஆர் ப்ரூவிங் யுவர் செல்ஃப். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. இது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரகதி இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் கட்பட் கொட்டாலவா லிட்டில் நோ அது இன் ஸ்பைட் ஆஃப் தட் பாட்டே வந்து ரொம்ப மூவிங் சாங். அது வந்து நீங்கள் நெஞ்சு உருக்குற மாதிரி நீங்கள் பாடியிருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் யுவர் மதர் டிசர்வ்ஸ் அ பிக் ஒன் ஃபார் திஸ் சாங். God bless all of you. Thank you so much. Thank you. பிரகதி சார் அந்த சங்கதி அந்த பல்லவியில் எப்படி பாடுங்க? உயிரும் நீயே உடலும் நீயே உடலும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. அதே மாதிரி சரணம் எண்ட் லைன் சாமி தவித்தான் தாயை படைத்தான் உயிரும் தாயே படைத்தான் தாயை படைத்தான். ஹஸ்கி பண்ண வேண்டாங்க. தாயே படைத்தான் உயிரும் நீ. அந்த ஃபீல் நீ இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணால் அதில் அந்த ஜீவன் வந்துடும். அதாவது உன் வாய்ஸில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும். அதுக்காக தான் நாங்கள் ஆசைப்படுறது என்னென்னா பிரகதி எக்ஸலண்ட் சிங்கர். ட்ரை பண்ண தயார் பண்ணால் தான் தங்கம். அந்த மாதிரி உரசினா நாளைக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இன்சைடு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பிரகதிக்கு இல்லை? கண்டிப்பாக சார். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிரகதி, சேலஞ்சிங் ரவுண்டாக அமைஞ்சிருக்கு இல்லையா உங்களுக்கு இது? கண்டிப்பாக. ஓகே, 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ்லையும் வித்தியாசமான ஃபீட்பேக் கிடச்சிருக்கு, திருத்தங்கள் கிடச்சிருக்கு. பட் இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூக்கா. இந்த வாரம் முழுக்க அன்பிளக் மெலடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய கடைசி ரெகுலர் காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் இந்த வாரத்தோட முடியுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம பசங்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது Unplugged Melodies round along with scintillating Stephen Devasi and the vibrant Vikram அவர்கள்.
அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரவுண்ட். ஏன்னா இதுதான் வந்து கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ரெகுலர் காம்படிட்டிவ் ரவுண்ட். அண்ட் இதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இசையின் உச்சக்கட்டம் இல்லாமல் நம்ம இந்த நிகழ்ச்சியின் உச்சக்கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம வந்து குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு, அதுக்கப்புறம் அந்த மாபெரும் ஃபைனல்ஸை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து அவங்களுடைய இரண்டாவது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. 80s 90s இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்களை இந்த மேடையில் ரொம்ப அற்புதமாக பாடிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த வகையில் அடுத்து உங்க முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது SSJ01 ஜெயந்த். பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையன் பூதென்றல் ராகம், இளமையன் பூதென்றல் ராகம், பருவமே புதிய பாடல் பாடு. பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையின் பூதென்றல் ராகம், இளமையின் பூதென்றல் ராகம், பருவமே புதிய பாடல் பாடு, பருவமே புதிய பாடல் பாடு. தேங்க்யூ ஜெயந்த் மேம். ரொம்ப நல்ல பாட்டு ஜெயந்த், ரொம்ப நல்லா பாடினீங்க ஜெயந்த். தேங்க்யூ மேம். காதல் கண்ணம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்ல எக்ஸ்பிரஷனோட பாடினீங்க. இந்த இது நல்ல ஸ்ருதியோடு இருந்தது. மிடில் பல்லவியில் மட்டும்தான் பருவமே, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ருதி சேரல. எண்டிங் பல்லவி, எண்டிங் பல்லவி என்ன, நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள நீ கொஞ்சம் ஸ்டீஃபன் சாரை பாடி பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நீ பாட்டியிருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா சிங்கில் வந்திருக்கலாம், அது மட்டும்தான். மீதி எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. பல்லவி ரொம்ப கீழே இருக்கிறனால உனக்கு சாஃப்ட் பண்ண முடியல. எஸ் மேம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹஸ்கி மாதிரி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த பல்லவி மட்டும். எஸ். மீதி எல்லாமே நல்லா பாடுங்க ஜெயந்த். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. ஜெயந்தா மேம், டாப் நோட்ஸ்லாம் உங்களோட வாய்ஸை கேட்டு 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 இப்போ திடீர்னு வந்து பேஸில் கேட்கறதுக்கு நவ்லி ப்ரெசன்ஸ் இருக்குது.
Work on it. I think it's going to be one of your future strengths. All the best to you. Terrific singing, boy. Thank you, ma'am. Thank you. ஜெயந்த் Sir. சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்ததுப்பா உன் வாய்ஸ். Thank you, sir. நீ இந்த பாட்டில் மேக்ஸிமம் லரரரா தாராரி அந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பாடினேன். Thank you, sir. நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் எங்கேயோ போயிடுவேப்பா. டெஃபினெட்லி பிரைட் ஃபியூச்சர் வெயிட்டிங் ஃபார் யூ. Thank you, sir. God bless you. ஜெயந்த் உங்களுடைய இரண்டாவது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஆமா. ஓகே, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் ரிலீவ்ட்? ரிலீஃப் அக்கா. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கமெண்ட்ஸ் கிடைக்கல, ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் கமெண்ட்ஸ் கிடைச்சது. ஆமா. ஆனா உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தங்க அங்க பயங்கர இமோஷனலா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜெயந்தோடைய அம்மா கிட்ட பேசிடலாம். என்ன ஆச்சு? ஏன் அப்படி கண் கலங்குனீங்க? நீங்க கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. என்னாச்சு? குழந்தை நல்லா பாடினா ஒரு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு இருக்கலாம். ஜெயந்த் என்ன சொல்றீங்க? மூணாவது பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு வந்துடலாமா? ஆமா. தூள் கலப்பிடலாமா? எஸ் அக்கா. சாக்லேட் ஷவர்? எஸ் அக்கா. ஓகே கண்ணா, தட்ஸ் தி கான்ஃபிடன்ஸ். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக நீங்கள் இந்த ரெகுலர் காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸை பார்க்க போகிறீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டியின் உச்ச கட்டத்துக்கு நம்ம போகிறோம். நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தையும் 3 பாடலில் பாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நிறைய சிரிப்பு, சந்தோஷம், டென்ஷன், அழுகை, போட்டி இது எல்லாமே தொடர போகுது. பட் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் ஆன் Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஸோ இந்த அன்பிளாக் மெலடிஸ் ரவுண்டில் நம்ம குழந்தைங்க அவங்களுடைய செகண்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துட்ருக்காங்க. 80s 90s இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்களை இந்த மேடையில் தேர்ந்தெடுத்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸுக்கும் அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட். அண்ட் இந்த ரவுண்டில் இருந்து தான் டாப் 5 செலெக்ஷன்ஸ் நடக்க போகிறது அப்படின்றத மீண்டும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். அண்ட் அந்த வகையில் தனது இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ09 யாழினி. நீரோடை போலவே என் பெண்
யாழினி ஆன்ட்டி நம்ம ஜென்சி மேம் பாடின நல்ல அழகான ஒரு பாட்டு நல்லா பாடிங்க யாழினி. தேங்க்யூ ஆன்ட்டி. எப்போ மாதிரி யாழினி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினீங்க. ஆனால் அந்த ஸ்மைல் இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் வரலாம். ஓகே, இந்த அங்கே தான் ஃப்ரீயாக பாட முடியல யாழினி. என்னாச்சு அங்கே அந்த இடத்துல? கொஞ்சம் இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறீங்க அந்த இடம் மட்டும். அங்கே இருந்து வெள்ளங்கள் ஒன்றல்லவா இன்னும் அவளுக்கு ஹெட் வாய்ஸ் ஓப்பன் ஆகலைல்ல அனந்த் சார்? ஹெட் வாய்ஸ் மேலே அவளுக்கு கண்ட்ரோல் நிறைய பேருக்கு அது இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஹெட் வாய்ஸ் வந்த உடனே அவள் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு பேலன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ருதி போகிறது இது வாவல்ஸ் டிஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கேட்குறது அதை நீ உள்ள ஏதோ இப்படி ஏதோ ஒன்று பண்ணுறேன், அதனால தான் அதில் அந்த ஃப்ளோ வரல. அது மட்டும் கொஞ்சம் அனந்த் சார்கிட்ட கரெக்டாக கேட்டுட்டு அது எப்படிங்கிறது மட்டும் ஒரு தடவை புரிஞ்சுக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, காட் பிளஸ் யூ. Yarani, ஆன்ட்டி. much better than the first version. தேங்க்யூ. நீட்டமாக இருக்குல்ல உங்களோட நோட்ஸ் எல்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டெம்போ ஜாஸ்தி பண்ணியிருந்தானாக்கா இன்னும் சுருக்கமாக இருந்திருக்கும். இட் would been easier for you to sing. But great going girl, all the best. தேங்க்யூ. யாழினி, அங்கிள். ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் இது ரெகுலர் ஃபார்மேட் இல்லாத ஒரு சாங்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. சின்ன குழந்தை இல்லையா, இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சரணம் ஆரம்பிச்சது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரணத்துலேருந்து நீ ஆரம்பித்து அதுதான் ஓப்பன் பண்ணி அந்த ஹெட் வாய்ஸ் மேட்டர் அது கொஞ்சம் நீ அது கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே, காட் பிளஸ் யூ. யாழினி பாப்பா, அக்கா. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு பெட்டரான கமெண்ட்ஸ் கிடைச்சது இல்லையா? ஸோ எப்படி இருந்தது? 2 பாட்டு பாடுற இடத்துல நீங்கள் வந்து 3 பாடல்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. 2 பெர்ஃபார்மன்ஸஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முக்கால்வாசி பயம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கா அந்த அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கா? ஆனால் சிரிப்பெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாமா உங்களோட நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில்? இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பாடுவீங்களா? பயங்கர ஃபேன் ஃபாலோயிங், பயங்கர ஒரு யாழினி ரசிகர் மன்றமே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்பா ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரண்ட் ரோல தூங்கிட்டு இருக்கிற ஆண்டில முழிச்சிட்டாங்க. நம்மளையும் சேர்த்து எல்லாருமே அப்படியே சங்க் அப்படின்னு வேக்கப் ஆகி இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பட் தேங்க்யூ வெரி மச் யாழினி. இன்னும் ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்றையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார்ட்ட கேட்கலாம். ஃபீலுங்கிறது
ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு சப்ஜெக்ட். ஃபீல்னா சாஃப்டாக பாடணும். சேட்னஸ் எந்த ஃபீலிங்கும் அதை நம்ம சாஃப்ட்னஸ் கூட ஒரு கொலாப் ஸ்டேட் கூட நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணுறது அது குழந்தைகளுக்கு அது வேண்டாம். ஸோ நீங்கள் ஃபீல் இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அந்த மெயினாக என்ன சொல்லுவேன், வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வார்த்தைகளை ஒழுங்காக உச்சரித்து அதனுடைய நீங்கள் அர்த்தத்தை வெளிப்படுத்துங்க. அந்த அர்த்தத்தை நீங்கள் ஸ்வரத்தில் கொண்டு வாங்க. ஃபீல் தானா நிற்கலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். தேங்க்யூ அனந்த்ஜி. ஓகே, ஸோ இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இரண்டாவது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம 6 போட்டியாளர்களுமே கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய போட்டிகளை கடந்து நிறைய சாக்லேட் ஷவர்ஸை தாண்டி கடைசியில் ஒரே ஒரு குழந்தைக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அன்பிளக் மெலடிஸ் ரவுண்ட்ல நாளைக்கும் உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நாங்க எஸ்கேப் ஆகிறோம். இட்ஸ் மீ மகாபா அண்ட் பாவனா சிங். டாடா பை பை ஃப்ரம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லுக்குறலுக்கான தேட்டர். குட் நைட்.